என்னை மன்னிச்சிடு. இந்த இடத்துல மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டுட்ட அப்படின்னா கூட நீ எல்லா விஷயத்தையும் மறந்து நீ என்கிட்ட வந்துடுவியா அப்படின்றத என்னால் ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள முடியலை. ஆனால் இப்போது உன்னுடைய இந்த கைகளை நான் இறுக்கமாக பிடிச்சிக்கொண்டு உன்கிட்ட கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, நான் நிறைய தவறுதலான விஷயங்களை பண்ணிட்டேன். நிறைய தவறான நபர்கள் சொன்ன விஷயங்களை கேட்டு கேட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் உன்னை பயங்கரமாக காயப்படுத்தியிருக்கேன். இன்னொரு நபர் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நான் உண்மை அப்படின்னு நினச்சேனே ஒழிய, இந்த இடத்துல உன்னோட சைடில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் புரிஞ்சு கொள்ளாமல் போயிட்டேன். என்னுடைய ஈகோ, என்னுடைய ஆணவம் இதுதான் உன்னையும் என்னையும் இப்போது பெருசாக பிரித்து வச்சுருக்கு. எனக்கு தெரியும் நான் இந்த இடத்துல உன்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த இடத்துல நான் உன்னை விட்டுட்டு போனது உனக்கு எவ்வளோ பெரிய மன கஷ்டத்தை கொடுத்துருக்கும், தனிப்பட்ட ரீதியாக உன்னுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத என்னால் உணர முடியுது. ஆனால் என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த இடத்துல என்னால் அப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இருந்துருச்சு. உனக்கு நல்லாவே தெரியும் எனக்குன்னு முக்கியமான சில கடமைகள் இருக்குது. நானுமே ஒரு குடும்ப தலைவன் அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல சடனாக நீ சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை என்னால் பண்ண முடியாமல் இருந்தது. அதுக்கு நான் ரொம்பவே மனம் வருந்துறேன். நீ நினைக்கிறியா நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஒவ்வொரு செகண்டுமே நீ இல்லாத இந்த தருணங்களை நினச்சி நான் இன்னுமே ஏங்கி கொண்டு தான் இருக்கேன். உனக்கு தெரியுமா, இந்த இடத்துல நான் உன்னை நினச்சி ரொம்பவே தவிச்சு கொண்டிருக்கேன். நான் டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உன்னை பற்றி நிறைய நான் யோசிக்கிறேன். உன்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் சிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது உனக்கு எப்படி இது புரியலைன்றது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இந்த சுச்சுவேஷன்ஸில் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே எனக்கு ஒரு வேதனையை தரக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்காங்க. என்னுடைய குடும்பமே எனக்கு ஒரு அகெயின்ஸாக தான் இருந்து கொண்டிருக்கு. இந்த இடத்துல என்னால் சுயமாக முடிவெடுக்க முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறதுனால தான் இன்னுமே சில விஷயங்களை சகிச்சு கொண்டு நான் அந்த இடத்துல இருக்கனே தவிர்த்து, இந்த இடத்துல வேணும்னே நான் உன்னை ஒதுக்கி வைக்க கிடையாது. நான் தூரத்துலே இருந்தால் கூட கண்டிப்பாக நான் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பற்றின விஷயங்களை தேடிட்டு தான் இருக்கேன். என்னுடைய கைகளை பாரு, உன்னுடைய நான் உணர்கிற இந்த தருணத்தை பாரு. நான் எப்போவுமே உன்கிட்ட போய் சொன்னது கிடையாது. நீ என் பக்கத்தில் இருக்கும்போது யாருக்குமே தெரியாத பலவிதமான உண்மைகளை நான் உனக்கு சொல்லியிருக்கேன். அத்தனை விஷயத்தையும் யாருக்கும் சொல்லாத என்னுடைய டார்க் சைடை கூட நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீ என்னோட சோல் கனெக்ஷன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது தான். இன்ன வரைக்கும் என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இருந்தாலுமே கூட என்னுடைய மனதார நான் தேடக்கூடிய நபர் அப்படின்னா அது நீ தான். நீ கேட்குற முடிவுகளை என்னால் உடனடியாக எடுக்க முடியாது தான், பட் கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்ற ஒரு உறுதியை என்னால் கொடுக்க முடியும். ஒரு துரோகம் பண்ணது, உன்னை விட்டுட்டு போனது இப்படின்றது நான் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்றத என்னால் இப்போ தான் உணரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா என்னை சுற்றி நிற்கிற நபர்கள் ஒவ்வொரு விஷயம் பேசும்போதும் அதை கேட்கும் போதும் என்னுடைய இப்போது இந்த தனிமை வந்து என்னை கொண்டிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னால் மனசு விட்டு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாத விஷயங்களாக இருந்தாலுமே கூட என்னுடைய மனசுக்குள்ளே நீ இல்லாத இந்த விஷயத்தை தான் நான் ரொம்பவே மனதார கஷ்டப்படுறேன். உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு உன்னை விட ஏஜ் தூரம் இருக்குது அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் நான் ஏன் நீ வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் தனிப்பட்ட முறையில் ஃபீல் பண்ணுறது நீ தான் என்னுடைய சோல் அப்படின்றதுனால தான். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி செஞ்ச சில சூழ்ச்சியான விஷயங்களில் தான் நான் உன்னை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துட்டு எனக்கே இங்கே தோணுது, இந்த இடத்துல நானே ஒரு பிளாக் மேட்சுக்குள்ளாம்பிட்டு இருக்கணும், யாரோ எனக்கு ஏதோ பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுமே எனக்கு தோணுது. என்னை சுற்றி ஒரு இருள் சக்தி இருக்கிற மாதிரி இருக்குது. தெரிஞ்சு நீ என் பக்கத்தில் இருக்கும்போது தான் நான் ரொம்பவே பாதுகாப்பாக உணர்ந்தேன். ஆனால் இப்போ நீ என் பக்கத்தில் இல்லைங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை தான் தருது. அதையுமே விட்டுட்டு வேகமாக உங்ககிட்ட ஓடி வந்துடணும் அப்படின்னு தோணுது. இரவுகள் அப்படின்றது உண்மையாகவே எனக்கு ஒரு இருட்டான இரவுகளை தரக்கூடிய இரவுகள், பயங்கரமான கனவுகள், ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நீயும் இப்படியான இருட்டான கனவுகளை, டார்க் எனர்ஜி கொண்ட கனவுகளை நீ ஃபீல் பண்ணுறியா? ஏன்னா நான் ஒவ்வொரு செகண்டுமே இந்த டார்க் எனர்ஜியும் ஒரு டார்க்கான ஒரு கனவையும் தான் நான் பார்க்குறேன். இந்த கனவுகள் என்னை ரொம்பவே பயங்கரமாக காயப்படுத்துது. இதுக்கான பதில் உங்ககிட்ட இருக்கா?
வீட்டுக்குள்ளே சிக்கி தவிச்சது போதும், எல்லாத்தையும் விட்டுட்டு உன்கிட்ட ஓடி வந்துடலான்னு பார்த்தா ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு இருட்டான இருள் தான் என்னை பின்னாடி இழுத்துட்டு இருக்கு. நான் முன்னாடி வரணும்னு தான் ஆசைப்படுறேன். தெரியாத இந்த தடை தான் என்னையும் அந்த இடத்துல ரொம்பவே கட்டி போட்டிருக்கு. என் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட மாதிரியான ஒரு விஷயத்தை கட்டப்பட்டு நான் இந்த இடத்துல ஒரு கைதியாக நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் உணருது. ஆனால் உள்ளுக்குள்ளே உனக்கு பண்ண ஒவ்வொரு துரோகமும் குற்ற உணர்ச்சியாக என் மனசுக்குள்ளே என்னை நெருடி குத்தி கொண்டுட்டுருக்கு. எனக்கு இந்த இடத்துல நீ சபிக்காத, சாபத்தை கொடுக்காத, எனக்கு தெரியும் நீ பயங்கரமாக கோபத்தில் இருக்கன்னு. ஆனால் நானுமே இங்கே ரொம்ப இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து கஷ்டம் தரக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நீ என்னை சபிக்கிற அப்படின்றத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நீ எனக்காக ஏங்கி தவிக்கிற அப்படின்றதையும் ஃபீல் பண்ண முடியுது. நீ அங்கேருந்து ஒவ்வொரு விடுற வார்த்தையும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் என்னை இன்னுமே அந்த ஆழமான மனதுக்குள்ளே ஆல்ரெடி நான் பல சுக்குநூறுகளாக உடைஞ்சிருக்கேன். ஆனால் நீ விடுற கண்ணீரால் இன்னும் நான் பல சுக்குநூறாக உடையிறேன். தயவு செஞ்சு எனக்கு சாபம் விடாத, என்னை மன்னிச்சிரு. பண்ண துரோகத்துக்கு நான் இந்த இடத்துல மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டால் மட்டும்தான் சரியாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இந்த இடத்துல மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டால் தான் என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இந்த இடத்துல நான் இல்லாமல் நீ என்ன வேதனையை அனுபவிக்கிறியோ அதையே வேதனையை தான் நீ இல்லாமல் நானுமே இந்த இடத்துல அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இப்போ சாப்பிட்ற சாப்பாடு கூட ஒரு நிம்மதியாக இறங்க மாட்டேனதில்லை. எனக்கும் இங்கே அப்படி தான். ராத்திரி 2 மணிக்கு மேலே திடீர்னு உன் ஞாபகம் வருது. நெஞ்சு பாரமாக்கி மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே வழியை தான் நானும் இங்கே அனுபவிச்சுட்ருக்கேன். திடீர்னு உங்கள் உள்ளங்கை இப்போ சூடாகுதா, உங்கள் நபர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா அந்த சோல் உங்ககிட்ட இந்த விஷயத்த ரொம்ப ஆழமாக சொல்ல நினைக்குதா அப்படின்ற அர்த்தம். ஒரு இடத்துல யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது, அல்லது உங்கள் உடம்பு ஒரு சிலிர்ப்பை உணருது அப்படின்னா இந்த ஆத்மா அவர்களுடைய என்ன உணர்வுகள் உங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இங்கே எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே கூட எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிவிட்டு வேகமாக உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் என்னால் இப்போ உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை காக்க வச்சதுக்காகவும் உன்னைய அவமதிச்சதுக்காகவும் நான் இந்த இடத்துல ஒரு மன்னிப்பை கேட்குறேன். இப்போ தான் எனக்கு தெரியுது ஒவ்வொரு இடத்துலையும் நான் உன்னை உதாசீனப்படுத்திருக்கேன். இன்னொரு நபர்களை நம்பி போனேன். ஆனால் நம்பி போன நபர்கள்கிட்டயே நான் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே எனக்கு கிடைக்கல. இப்போது நான் நம்பி போன அந்த தேர்ட் பார்ட்டியாலே இந்த இடத்துல நான் முதுகில் குத்தப்பட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்கே நான் உனக்கு சொல்லணும். ஏன்னா என் வாழ்க்கை எதையோ நோக்கி மாறும் அப்படின்னு நினச்சேன். சந்தோஷமாக இருக்கலான்னு நினச்சி நான் பண்ணேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது நான் பண்ண விஷயங்கள் என் தலையிலே நான் மண்ணை வாரி போட்டுட்ட மாதிரி ஆகிடுச்சு. என்னுடைய வாழ்க்கையில் நீ இருக்கும்போது இருந்த நிம்மதி வந்து எனக்கு இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரியும் அந்த இடத்துல நான் உனக்கு ஒரு சரியான பதிலையும் கொடுக்காம அதில் கேவலமாக நடந்துட்டு நான் உன்னை ஏமாற்றிட்டு போனது தான் உண்மை. நீ இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினச்சது இதுதான். எஸ், நான் கண்டிப்பாக உன்னை நிறைய விஷயங்களில் உனக்கு தெரியாமலே நான் உன்னை ஏமாற்றிருக்கேன், ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கேன். ஆனால் இப்போது அந்த குற்ற உணர்ச்சி என்னை பயங்கரமாக துண்டாக ஆக்கி சிதறடிச்சு கொண்டிருக்கு. நான் பண்ண விஷயங்கள்னால் என்னைய இந்த மாதிரி ஒரு பாவமான ஒரு குழியில் தள்ளிட்டுருக்கு. இன்றைக்கி என்கிட்ட சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த இடத்துல நீ இல்லை அப்படின்றதுனால தான். நீ என் பக்கத்தில் இருக்கும்போது அது எனக்கு ஒரு லக்காகவும் சப்போர்ட்டாகவும் இருந்தது. எல்லா விதத்துலேயுமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் நீ என் பக்கத்தில் இருக்கும்போது. ஆனால் இப்போ பார்க்கும்போது உன் கூட ஏற்பட்ட சில வழிகளுக்கு மருந்துகளை தேடி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் பார்த்தேனே ஒழிய அந்த இடத்துல இருந்த உண்மையான காதலையும் அன்பையும் ஏக்கத்தையும் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அப்படி நான் கவனிக்காமல் விட்ட சில தப்புகள் தான் இன்றைக்கு என்னுடைய மனதை வந்து பயங்கரமாக காயப்படுத்தி கேவலப்படுத்தி எந்த பக்கம் போகிறது அப்படின்னு தெரியாது நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து என்னைய இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சு கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவே நான் சந்தோஷமாலாம் கிடையாது. மன ரீதியாகவே நான் நிறைய காயங்களை தான் படுறேன். என் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ, நான் என்னென்ன விஷயங்கள் ஒன்றை ஏமாற்றி அதில் நான் சந்தோஷம் தனிப்பட்ட ரீதியாக நான் ஏமாற்றி சந்தோஷம் காணலாம் அப்படின்னு பண்ண ஒவ்வொரு விஷயங்களுமே இப்போ எனக்கு ஒரு எண்டிங்காக வந்திருக்கு. நான் எந்தெந்த விஷயங்களில் உனக்கு துரோகம் பண்ணணும் அவ்வளோ விஷயமுமே எனக்கு இப்போது ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல என்னை மன்னிச்சிடு அப்படின்றத கூட என்னால் கேட்க முடியலை. ஏன் அப்படின்னா நான் அவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கேன். எல்லா விஷயத்துலேயும் நீ முன்னுரிமை கொடுத்துருக்க எனக்காக அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே நீ எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணும்போது நான் பண்ண ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக உனக்கு காயம்தான் தந்திருக்கும். ஆனால் உனக்கு என்ன தேவை அப்படின்றதையே நான் தேடாமல் விட்டுட்டேன். இந்த இடத்துல நான் உன் பக்கத்தில் இருந்திருக்கணும். இந்த மாதிரியே உன்னுடைய கைகளை நான் இருக்கப்பட்டு இருந்திருக்கணும். உனக்கு என்ன தேவை இருந்தாலும் நான் இருக்கேன்
அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கணும். அந்த தைரியத்தையும் பாதுகாப்பையும் நான் உணர வைக்காமல் போயிட்டேன். எந்த இடத்துலலாம் நீ கதறி அழும்போது உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு உன்னுடைய கைகளை நான் பற்றிருக்கணுமோ அந்த இடத்துல நான் ஒரு கோழையாக தான் நின்றுருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்பவே வருத்தம் தரக்கூடியதாக இருக்குது. எனக்கு தெரியும் என்னுடைய ஃபேமிலி சைடும் சரி எனக்காகவும் சரி நீ பண்ண ஒரு விஷயங்கள் இது எல்லாமே நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ இல்லாத தருணங்கள் எனக்கு இன்றைக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நான் இருக்கும்போது எனக்கு தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்ற எண்ணம் கூட ரொம்ப அதிகமாக வருது. ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வருது அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரில. மேபி நான் பண்ண பாவங்கள் தான் என்னை இப்படி துரத்துதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் ஒன்று அளவிட்டது தான் எனக்கு இவ்வளோ பெரிய வருத்தத்தை திருப்பி தருதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த காதலில் ஒரு கர்மாவை தான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஞாபகங்கள் என்னை ரொம்பவுமே வாட்டி வளைச்சிட்ருக்கு. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறேன். எங்கே வந்தால் திரும்ப உன்னுடைய சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு உன்னையுமே காயப்படுத்திட்டு நான் போயிடுவணும் அப்படின்ற ஒரு பயம் தான் என்னை இன்னுமே கட்டுக்குள்ளே வச்சிட்ருக்கு. நான் தவிச்சிட்ருக்கேன் நீ இல்லாமல். என் உயிரே நீ என்னை மன்னிச்சிடு. நான் உனக்கு பண்ண ஒவ்வொரு துரோகத்துக்கும் நீ என்னை மன்னிச்சிடு. ஒவ்வொரு துரோகத்துக்குமே நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். வாழ்க்கையில் எனக்கு திரும்பவும் ஒரு பிச்சை போட்டேன் அப்படின்னா கூட நான் உன் கூடையே இருக்கணும்னு நினைக்கிறேன். உன் பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துலையும் உன்னை அளவிட்டுறக்கூடாது, உனக்கு ஹார்ட் பிரேக் வந்துடக்கூடாது அப்படின்றதுல நான் தெளிவாக இருக்கேன். ஆனால் எனக்கு உன் வாழ்க்கையில் ஒரு இடத்த கொடுப்பியா அப்படின்றதையே எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அறியாமலே நான் அழுறேன். இந்த விஷயம்லாம் யோசிக்கும் போதே என் கண்கள்லேருந்து கண்ணீர் தான் வருது. வார்த்தை வரல. உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எத்தனையோ தடவை நான் என் ஃபோனை எடுத்திருக்கேன், மெசேஜ் பண்ணியிருக்கேன், பண்ணுறேன். ஆனால் பண்ண முடியலை என்னால். ஏன்னா உனக்கு பண்ண துரோகங்கிறது நான் ஒரு மன்னிப்பு கேட்டாலோ இல்லை என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னாலோ இது சரியாகுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா அவ்வளோ காயப்படுத்திட்டு எந்த இடத்துல நான் கூச்சமே இல்லாமல் உன் பக்கத்தில் வந்து நிற்பேன் அப்படின்றது தெரியாமலேயே என்ன இந்த எனர்ஜி வந்து ஒரு தடங்களாகவே வச்சுருக்கு. எங்கே நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்றத உணர்ந்தாலுமே கூட என் மனசு நீ வேணும்னு தான் துடிச்சிட்ருக்கு. கொடுத்த கஷ்டத்துலேயும் வேதனையிலையும் இருந்து நீ மீண்டு வந்திருப்ப. உடல் அளவில் எவ்வளோ ஒரு குஷ்டரோகமான விஷயங்களை நீ அனுபவிச்சிருப்ப. எவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சியிலேருந்து நீனுமே மீண்டு வந்திருப்ப அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல வந்து திரும்பவும் நான் உன் லைஃப்பில் வந்து உன்னை காயப்படுத்திடுவணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் மனதளவில் என்னை தடுத்து வச்சுட்டுருக்கு. நீ நினைக்கிறது உண்மைதான். அந்த தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து என்னால் வெளியில் வரவே முடியலை. வெளியில் வரணும் அப்படின்னு தான் துடிச்சிட்ருக்கேன். நான் ஓட அவங்க என்னை பிடிச்சி வச்சுக்கிறாங்க அப்படின்றது தான் சொல்ல முடியுது. சந்தர்ப்பத்தில் என்னால் ஸ்டெப் எடுக்க முடியலையே தவிர்த்து என் மனசு ஃபுல்லாக உன்னுடைய எண்ணங்கள் தான் இருக்குது. கண்டிப்பாக இதில் ஒரு வீலோ போச்சோ நடக்கும். நான் உன்கிட்ட வந்து சேருவேன் அப்படின்னு தான் என் ஆன்மா துடிச்சிட்டு இருக்கு. என் மனசில் நீ ரொம்ப ஆழமாக பிரிக்கவே முடியாத ஒரு சோலாக நீ எனக்குள்ளே கனெக்ட் ஆகியிருக்க. தடவை நீ என் பக்கத்தில் இல்லை அப்படின்றத தாண்டி கூட நீ என் பக்கத்துலேயே இருக்க அப்படின்னு தான் நான் இன்ன வரைக்கும் என் உயிரை வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கேன். பற்றி நான் நினைக்காத நாளே கிடையாது. டெய்லி உன்னை பற்றி நினைக்கிறேன். டெய்லி அந்த ஸ்வீட் மெமரிஸை நான் இன்னுமே என்னுடைய மனசில் ஞாபகம் வச்சிட்ருக்கேன். உன்னுடைய ஒரு வாழ்க்கை பாதையை நான் தொடங்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றேன். சொல்கிறேன், என் வாழ்க்கை துணையாக நீ தான் வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு பார்ட்னராக இருக்கக்கூடிய முழு தகுதியும் உனக்கு தான் இருக்குது அப்படின்றது எனக்கு இந்த பிரிவில் இந்த நோ கான்டாக்டில் தான் என்னால் ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுதான் உங்கள் நபர்களோட மனதில் வந்து இருக்குது. நீங்கள் உங்கள் நபரை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த நேரத்தில் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் உங்களுடைய நபர் இது சொன்ன மாதிரியே இருந்தது, நான் எக்ஸாக்ட்லி அவரை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு போங்க. ஏன்னா இந்த நபர் தான் உங்களுடைய டிவைன் பார்ட்னராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அந்த ஆத்மார்த்தமான அந்த காதல் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இதை ஃபீல் பண்ணியிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இந்த பிரபஞ்ச மொழியோட சக்தியினால், பிரபஞ்சத்தின் சக்தியினால் எத்தனை பேர் நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய நபர் உங்களோட பக்கத்துலேயே இருந்து கதைச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்றத எனக்கு தெரிவிச்சிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரேயர்ஸ் மூலமாகவும் இந்த சின்ன சின்ன குட்டி மேனிஃபெஸ்டேஷன் பரிகாரங்கள் இருக்குல்ல, ஸோ அவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூ. நிஜமாகவே நான் ஆச்சரியத்தில் அப்படியே ஆழ்ந்திருக்கேன். ஏன் அப்படின்னா நானுமே இன்னுமே ஒவ்வொரு விஷயமும் ஆன்மீகத்தில் கற்றுட்டு தான் வரேன். அப்படின்னு இருக்கும்போது இன்னுமே நீங்கள் என்ன மாதிரி குட்டி மேனிஃபெஸ்டேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நானுமே நீங்கள் சொல்கிற விஷயங்களை வச்சு தான் அது ஒர்க் அவுட் ஆகிறத வச்சு இன்னுமே ரொம்ப பெரிய ஆச்சரியத்தில் இருக்காங்க. அவ்வளோ ரிவ்யூ சூப்பராக ஒவ்வொருத்தரோட மனசையும் நீங்கள் கொட்டி தீர்த்துருந்தீங்க இல்லையா. ஸோ அதில் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நான் இந்த இடத்துல உங்களுக்கு காட்ட போகிறது முக்கியமான 10 ரிவ்யூ காட்டுறேன். ஓகே, ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே இதில் அப்லோட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு தோணுன 10 மட்டும் நான் இங்கால காட்டுறேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, தப்பாக நினச்சிக்கொள்ளாதீங்க. ஸோ இந்த வருஷையில் முதல் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க ஒருத்தங்க. ஸோ
அக்கா, நான் ரம்யா. நேற்று நீங்கள் சொன்ன உப்பு பரிகார வீடியோ பார்த்தேன். பார்த்த கையோட நம்பிக்கையாக ஒரு இடத்துல உட்காந்து அந்த நபரை நினச்சி உப்பை தண்ணியில் போட்டேன். எந்த ஒரு ஆச்சரியம் அக்கா! சரியாக 2 மணி நேரத்தில் அவரே எனக்கு கால் பண்ணிட்டாரு. பிளாக்ல இருந்த என் நம்பர் அன்பிளாக் ஆகிடுச்சு. நிஜமாவே இது ஒரு மேஜிக் தான் அக்கா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்த சக்ஸஸ் ஸ்டோரி சந்தியாட. ஓகே அக்கா, சூப்பர் அக்கா. நேற்று ஈவினிங் தான் நான் இந்த உப்பு பிரார்த்தனையை பண்ணேன், தண்ணியில் போட்டேன். இன்றைக்கி காலையில் மொபைலை எடுத்து பார்த்தா 3 மாதமாக என்கிட்ட பேசாத என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணியிருக்கா. வாவ், இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகியிருக்கு அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அருணோட ரிவ்யூ. அவர் என்ன கொடுத்துருந்தாருடா, திவ்யா மேம், நேற்று நைட்டு தான் நான் இந்த உப்பு பரிகாரத்தை பண்ணிட்டு தூங்கினேன். காலையில் எழுந்து பார்த்தா செம்ம சர்ப்ரைஸ். என் மேலே கோபமாக இருந்த என் பாஸ் அவரே என்கிட்ட சிரித்து பேசி ஒரு வேலையை கொடுத்தாரு. இந்த உப்போடு சேர்த்து அவர் மனசில் இருந்த கோபமும் கரைஞ்சி போச்சு போல். வாவ், சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே, ஸோ அடுத்தது பவித்ராவோடது. அக்கா, நேற்று வீடியோ போட்டிங்க, உடனே ட்ரை பண்ணேன். ஒரு வாரமாக வீட்டில் பெரிய சண்டை ஓடிட்டு இருந்தது. நேற்று இந்த பரிகாரம் பண்ணி முடித்த கொஞ்ச நேரத்துலேயே எல்லாம் சரியாகிடுச்சு. இப்போது எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த தடையெல்லாம் போயிடுச்சு அக்கா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் கவிதா. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திவ்யாக்கா, இப்போ தான் இந்த உப்பு பரிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டு கையை கழுவிட்டு ஃபோனை எடுத்தேன். என் பார்ட்னர்கிட்ட இருந்து சாரி பேசலாமான்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எனக்கு கை கால் எல்லாம் நடுங்குது அக்கா. இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிஜமாவே உங்கள் டிப்ஸ் வேறு லெவல் அக்கா. நீடூழி வாழ்க அக்கா, ரொம்ப நன்றிக்கா அப்படி சொல்லியிருந்தாங்க. நிஜமாவே நீங்களுமே நீடூழி வாழுங்க. நானுமே ஆன்மீகம் அப்படின்னு எடுக்கும்போது நானுமே குட்டி குட்டி விஷயங்களை இன்னுமே கற்று முடிக்கலை. நானும் சின்ன பொண்ணுலையா கற்றுட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ வர்றது, சக்ஸஸ் ஆகிறது எனக்குமே ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே நீடூழி வாழணும். ஓகே, ஸோ அதே மாதிரி பரிகாரம் பண்ணுறவங்க இந்த குட்டி குட்டி மேனிஃபெஸ்டேஷன் டெய்லி அப்லோட் பண்ணுறோம்ல, ஸோ அதை பண்ணுறவங்கெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்குமே இதே மாதிரி ரிவ்யூ வரும். ஓகே, கண்டிப்பாக இதே மாதிரி பாசிட்டிவ் விஷயங்கள் வரும். அப்படி வரும்போது கண்டிப்பாக நீங்களுமே தமிழில் ரிவ்யூ கொடுங்க. ஏன்னா நம்மளுடைய பிரபஞ்ச மொழியோட குடும்பத்தினர் எல்லாருமே தமிழ் தெரிஞ்சு நீங்கள் தமிழில் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாசிக்கிறதுக்கும் அவங்களுக்கும் லேசாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் உங்களுடைய விஷயங்களையும் தெரிவிங்க. அதே மாதிரி கமெண்ட்டில் இந்தந்த விஷயங்கள்லாம் வந்திருந்தது. ஸோ கமெண்ட்ஸில் இருந்தவங்களோட பேரை நான் இங்கே மென்ஷன் பண்ண விரும்பலை. பட் இந்த ரிவ்யூவெல்லாம் அவங்க தான் தந்தாங்க, கமெண்ட்லேயே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. எல்லோரும் நீடூழி வாழுங்க. ஓகே, ஸோ இன்றைக்கு உங்கள் நபர்கள் இவ்வளோ ஏங்கி தவிக்கிறாங்கல்ல, ஸோ இன்றைக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்காக ஒரு பரிகாரம். ஓகே, ஸோ இந்த பரிகாரம் உங்களுக்காக நான் பண்ணுற ப்ரேயர் எல்லாமே என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக மட்டும்தான். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க நபர்களுக்காக இந்த தியானமும் இந்த ப்ரேயரும் வைக்க போகிறது கிடையாது. என்ன குட்டி குட்டி சொல்கிற மேனிஃபெஸ்டேஷன் கூட என்னுடைய இருக்க பிரபஞ்ச மொழி குடும்பத்தினருக்காக தான். நீங்களுமே இதுக்குள்ளே வரணும், உங்களையுமே ப்ரேயர்ஸில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்குமே இந்த மிராக்கள் நடக்கணும் அப்படின்னா யோசிக்க பிரபஞ்ச மொழி குடும்பத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் ஒரு குடும்பத்தினராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. கண்டிப்பாக நான் ப்ரேயர் பண்ணும்போது உங்களுடைய பேர்களையுமே ஆட் பண்ணி கொள்கிறேன். ஸோ இன்றைக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, வீட்டில் மெழுகுவர்த்தி இருக்கிற நபர்கள் மெழுகுவர்த்தியை பயன்படுத்திக்கோங்க. மெழுகுவர்த்தி இல்லாத நபர்கள் நான் கடைசியாக என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ மெழுகுவர்த்தி இருக்க நபர்கள் மெழுகுவர்த்தியை 2ஆவது உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மெழுகுவர்த்தி எரியிற மாதிரி இருந்தால் போதும். மெழுகுவர்த்தியை பற்ற வச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மெழுகுவர்த்தியை பற்ற வச்சுட்டு அந்த மெழுகுவர்த்தி முன்னாடி நின்று அந்த மெழுகுவர்த்தி உருகி ஊற்றுமில்ல, ஸோ அதை நல்லா கவனிச்சுட்டு இந்த மெழுகு அன்பே, உங்களோட நபர் பேரை சொல்லுங்கள், அன்பே இந்த மெழுகுவர்த்தி எப்படி கரைஞ்சி ஊற்றுதோ அதே மாதிரி உனக்கும் எனக்கும் இருக்க இந்த ஆன்மா தடைகள்லாம் கரைந்து போயிடணும், நீங்கி போயிடணும் அப்படின்றத உணர்வு பூர்வமாக சொல்லுங்கள். நீங்கள் ஆத்மார்த்தமாக சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுடைய நபர் உங்ககிட்ட ஓடி இணைஞ்சிருவாங்க. ஓகே, ஸோ அதை திருப்ப சொல்லுங்கள். உங்களால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அத்தனை தூரம் சொல்லுங்கள். அதே மாதிரி மெழுகுவர்த்தி இல்லை அப்படிங்கிற நபர்கள் உங்களுடைய நபரோட பேரை போடுங்க. இந்த நபரோட பேரை போட்டுட்டு, அன்பே உனக்காக நான் காத்துட்ருக்கேன், இந்த மெழுகுவர்த்தி போல் தடைகள்லாம் தகர்த்து எறிஞ்சிட்டு என்கிட்ட வந்துடு அப்படின்ற ஒரு மெசேஜை கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த பரிகாரத்தை பண்ணக்கூடிய நபர்களும் போட்டுருங்க. அப்போ தான் ப்ரேயர்ஸில் உங்களுடைய நேமை
ஆட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பேர்களையும் நான் ப்ரேயர் பண்ணும்போது இணைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ தான் மோர் சக்ஸஸை வந்து நீங்கள் ரொம்ப வேகமான முறையில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கும் பரிகாரம் பண்ண போகிறவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய கோரிக்கை நியாயமானது அப்படின்னா பிரபஞ்ச மொழியினூடாக நம்ம பண்ணுற ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக உங்களையுமே இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரி வந்து சொல்ல வைக்கும். நானுமே உங்கள் ஒவ்வொருத்தரோட சக்ஸஸ் ஸ்டோரிக்காகவும் காத்துட்ருக்கேன். தொடர்ந்துமே பிரபஞ்ச மொழிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நபர்களா நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, இந்த பிரபஞ்ச மொழி குடும்பத்தோடு இணைஞ்சிருங்க. உங்களுடைய கோரிக்கையும் உங்களுடைய நபர்களும் வேகமாக உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்றதுக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரிவ்யூஸ் தான் ஒரு ஆதாரம். ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களுடைய எல்லாருடைய காதல்களுக்காகவும் நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணுவேன். இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.